ஆதி காலத்துல நம் பண்டைய தமிழ் மக்கள் கண்ணுக்கு தெரிந்த முதல் கடவுளாக சூரியனை வணங்கிய பிறகே அன்றைய நாளை தொடங்குவாங்க. அப்படி அந்த சூரியனுக்கு அடையாளமே அந்த ஒளி, அந்த நெருப்பு. அந்த நெருப்பையே அடக்கியாலும் பரம்பொருள் தான் ஆதி சிவனான அண்ணாமலையார். அண்ணா என்றால் நெருங்க முடியாத என்று பொருள். அதாவது புராண கால கதையில் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெரும் புரியாத புதிராக விளங்கியவர் அண்ணாமலையார். அப்படி நெருங்க முடியாத அண்ணாமலையில் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவமாக ஆட்சி செய்பவர் தான் அந்த அருணாச்சலேஸ்வரர். இதில் அருணம் என்றால் சிவப்பு நிற நெருப்பு, சலம் என்றால் மலை. ஆக சிவப்பு நிற நெருப்பில் ஒளியாக அருள் தரும் ஈஸ்வரர் என்று பொருள். திரு அண்ணாமலையாரின் புராண கதையில் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் யார் பெரியவர் என்ற சண்டையில் யார் என்னுடைய அடியையும் முடியையும் தொடுகிறார்களோ அவர்களே பெரியவர் என சண்டையை தீர்க்க அந்த சிவனே ஒரு மகா ஜோதி பிளம்பாக உருவெடுத்து மகாவிஷ்ணு வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை துளைக்க தோல்வியை ஒப்புக்கொண்டு ஈசனிடம் சரணடைந்தார். ஆனால் பிரம்மரோ முடியை கண்டே தீருவேன் என ஈசனின் முடி காண மேல் நோக்கி பறந்து முடியை காணாது தாளம்பூவிடம் முடியை கண்டேன் என பொய் சாட்சி சொல்ல ஈசனிடம் மாட்டிக்கொண்டு சாபத்தையும் பெற்றார். இப்படி இவர்களின் ஆணவத்தை அடக்க ஈசன் அடிமுடி இல்லாத நெருப்பு பிளம்பாக தோன்றிய தினமே கார்த்திகை திருநாள். இந்த கார்த்திகை திருநாளில் ஒவ்வொருவரும் தன் மனதில் உள்ள ஆணவம் அடங்க தீபம் ஏற்றி இருமனை வழிபடும் இந்த தீப ஒளி திருநாளே கார்த்திகை தீப ஒளி திருநாள். சிறப்பு வாய்ந்த இந்த திருநாளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பஞ்சபூதத்தில் அக்னிஸ்தலமான இந்த புண்ணிய பூமியில் இங்குள்ள மலையே சிவலிங்கம். கோயில் கருவறை மூலஸ்தானத்தில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி தத்துவமாகவும் இவரின் ஆத்ம பத்தினி உண்ணாமுலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளோடு வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரருடனும் பிரம்மாண்டமாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி பண்டிகை. உண்மையாகவே தமிழனுக்கு இந்த நாள் தான் தீபாவளி பண்டிகையாக அக்காலத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த கார்த்திகை தீபம் 3 முக்கிய நாட்களில் தீபம் ஏற்றப்படுகிறது. முதல் நாள் பரணி தீபம், 2ஆம் நாள் மகா தீபம், 3ஆம் நாள் பஞ்சாட்சர தீபம். மகா தீபத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும், 2ஆம் நாளில் சிவனுக்கு மகா தீபமும், 3ஆம் நாள் பஞ்சாட்சர தீபம் பெருமாளுக்கும் ஏற்றப்படும். அந்த பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் பரணி நட்சத்திரம் தோன்றும் வேளையில் மூலஸ்தானத்தில் உள்ள மூலவருக்கு முன் பல கற்பூரங்களை குவித்து பரம்பொருள் ஒன்றே என்ற ஜோதியை உருவாக்கி அந்த ஜோதியிலிருந்து ஒரு நெய்விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்திலிருந்து 5 தீப விளக்குகளாக பிரித்து சிவனின் முன்னர் ஏற்றி வைப்ப. அந்த 5 தீபங்களுமே சிவனின் காத்தல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைதல் என்னும் 5 தொழில்களையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பதாக அர்த்தம். இப்பொழுது இந்த 5 தீபத்தையும் ஒன்றாக்கி 5 ஐம்பூதமும் சிவனுள் அடக்கம் என ஒரு தீபமாக ஏற்றப்படும். இந்த தீபமே பரணி தீபமாக சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவத்தில் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் உரிமை பார்வதி தேவி அவதரித்த பர்வதராஜா வம்சத்தினருக்கே உண்டு என்று சொல்லப்படுது. இதற்கு புராண கதையும் உள்ளது. செம்படவர்கள் அழைக்கப்படும் இவர்கள் மீனவ வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஒருமுறை தேவர்களையும் தவம் செய்யும் ரிஷிகளையும் துன்புறுத்தி தேவர்கள் திரும்ப தாக்கும் போது திரும்ப திரும்ப தோன்றி கடலிலே ஒளிந்து கொள்கிறார்கள் அசுரர்கள். அதனால் கஷ்டப்பட்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவனானவர் கடலில் உள்ள அசுரர்களை பிடிக்க பர்வதராஜ மீனவர்களை உதவிக்கு அழைக்கிறார். பின் அதே வம்சத்தில் பிறந்த பார்வதி தேவி உதவியுடன் அசுரர்கள் பிடிப்பட்டனர். ஆனால் பார்வதி தேவி வலையில் சிக்கிய மீன மகரிஷி ராஜவம்ச மீனவர்களை நீங்கள் சாதாரண மனித பிறவியாக துன்பப்படுவீர்கள் என்று சாபம் கொடுக்க பர்வதராஜர் ஈசனிடம் முறையிட்டார். சிவபெருமான் அண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமை உங்களுக்கே உண்டு. தீபம் ஏற்றும் போது பக்தர்களின் அரோகரா கோஷத்தில் உங்களின் அனைத்து பாவமே அழிந்து போகும்னு அன்றிலிருந்து இன்று வரை வம்சாவளியாக இவர்கள் தீபம் ஏற்றுகிறார். இதனால் பர்வதராஜ வம்சத்தினருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்திய பின் மாலையில் கொடிமரத்தருகே 5 பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்கின்றனர். பஞ்சமூர்த்திகளான முருகன், விநாயகர், சண்டிகேஸ்வரர் வந்து எழுந்தருள பின் அண்ணாமலை, உண்ணாமலை அம்மனும் ஆரவாரம் சூழ லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ எழுந்தருள வருஷத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த ஒரு நாள் மட்டுமே சன்னதியை விட்டு அர்த்தநாரீஸ்வரர் மக்கள் ஆனந்தத்தில் மிதக்க ஆனந்த நடனமாடி பஞ்சமூர்த்திகளுக்கும் காட்சி கொடுப்பார். பின் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்குள் சென்றதும் அடுத்த நொடிய மகா தீபம் ஏற்ற கோயிலிலிருந்து அடையாளமாக ஒரு தீப்பந்தம் ஏற்ற 2668 அடி உயரத்தில் உள்ள மலை மேல
4500 கிலோ நெய் ஊற்றி 1500 மீட்டர் திரியம் இட்டு பெரிய மகா தீப கொப்பரையில் சங்கொலி முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என்ற கோஷம் முழங்க மகா தீபம் ஏற்றப்படுது. இந்த தீப தரிசனம் 21 தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை தரும். இந்த தீப ஒளி லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை ஒளியாக மொத்தம் 11 நாட்கள் தொடர்ந்து எரியுமா. எவ்வளவு மழையானாலும் சரி, புயல் காற்று எல்லாவற்றையும் தாங்கி பிரகாசமாக எரியும் அந்த வெளிச்சம் 61 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெளிவாக தெரியுமா. 11 நாட்களுக்கு பின்னர் தீபம் குளிர்ந்து மலை உச்சில் உள்ள தீப கொப்பரையை திருக்கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டு சிறப்பான பூஜைகள் செய்து பின்னர் அப்படியே மூடி வைத்து விடுவார்களாம். அதிலிருந்து தீபமை சேகரித்து அதில் வாசனை திரவியங்களுடன் சேர்த்து மார்கழி ஆருத்ரா தரிசன திருநாள்ல நடராஜருக்கு சாத்தி வழிபாடுகள் நடக்கும். பின் அந்த மையானது பக்தர்களுக்குமே பிரசாதமாக வழங்கப்படும். அண்ணாமலையானை நினைத்து இந்த மையை நெற்றில் இட்டு வர தீய சக்திகள், கட்டு மந்திரங்கள், உடல்நல பாதிப்பு மேலும் வறுமைகள் நீங்கி நன்மை உண்டாகும்னு பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தீப தரிசனம் பெறுபவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்ன்றதுனால சொர்க்கப்பனையே சொக்கப்பனையானது. இதே தீப திருநாள்ல சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சியும் அரங்கேறும். எல்லா சிவன் கோயில்களிலும் அடிமுடி காணாத அண்ணாமலையாக எல்லா மூலஸ்தானத்துக்கு பின்பக்கமும் லிங்கோத்பவர் அமைக்கப்பட்டிருப்பாரு. இதை உணர்த்தவும் சொக்கப்பனையின் ஒளியில் சிவனை காண்பதுமே புண்ணியம் சேர்க்கும். ஆகம விதிப்படி பனை மரத்தையோ அல்லது தென்னை மரத்தையோ வெட்டி எடுத்துட்டு வந்து பனை ஓலை அல்லது தென்னை ஓலையை கூம்பாக வைத்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டி பின் கொளுத்தி விட்டு எரியும் அந்த ஜீவ ஜோதியே சிவனாக வழிபடுவார்கள். இந்த கார்த்திகை தீபம் பௌர்ணமி தினத்தில் தோன்றுவது இன்னும் சிறப்பான ஒன்று. இந்த பௌர்ணமி ஒளியில் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் திருவண்ணாமலை திருக்கோவில் தலவிருஷமான மகிழ மரத்தையும் மூலஸ்தானத்தையும் 7 முறை சுற்றி வந்தாலே கிரிவலம் சென்றதற்கு சமம். திருவண்ணாமலையில் இருக்கும் மலையானது சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு விஞ்ஞானிகளால நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம சைவர்களோட நம்பிக்கைப்படி இந்த மலை கிருத யுகத்துல நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், இப்போது நடக்கும் கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிப்பதாக திருவாரூரில் பிறக்க முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பர். சித்தர்களும் யோகிகளும் இன்றும் வலம் வரும் இந்த புண்ணிய பூமியில் ஈசனின் அடிமுடி இல்லாத ஜோதி வடிவம் தந்த தீப திருநாளில் தீப ஒளியை மனதார அன்பில் கண்டு தொழுது மகிழ்ந்து அன்பே சிவம் என்பதை உணர்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.